ஸ்ரீம் சுபம் ஜெயம். நமது இந்து தர்மத்தில் நம்மை அனுஷணமும் காப்பது, நமக்கு வழிகாட்டுவது நம்முடைய குலதெய்வம். நிறைய அன்பர்களுக்கு குலதெய்வத்தில் நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கும். ஒன்று, சில பேருக்கு குலதெய்வம் எதுனே தெரியல, குலதெய்வமே தெரியாது அப்படின்ற சில நபர்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் பூர்ணமாக கிடைப்பதில்லை, குலதெய்வ அனுகிரகமே இல்லை, குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையான்றது ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்றது ஒரு சாரர். சில பேருக்கு நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய குலதெய்வம் சரிதானா, அப்படி வழிபாடு பண்ணுற குலதெய்வத்தில் ஏதேனும் தெய்வங்கள் விடுபட்டு போயிடுச்சா அப்படின்றதும் உண்டு. ஏன்னா சில பேருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வங்கள் கூட குலதெய்வமாக வரும். அப்படி நாம் இந்த குலதெய்வத்தை முறையாக கண்டறிந்து அதனுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும் பிரசன்னத்தின் மூலமாக. இந்த பிரசன்னத்தின் மூலமாக குலதெய்வம் ஏதாவது விடுபட்டு போயிருந்தாலும் அல்லது குலதெய்வம் கண்டறியப்படிய முடியவில்லை அப்படின்னாலும், அல்லது இப்போ நம்ம வழிபாடு பண்ற குலதெய்வத்தை திருப்தி குறைவாக இருக்கு, மேலும் தெய்வ சக்தியும் குலதெய்வத்தை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னாலும் அதை பிரஷ்னத்தின் வாயிலாக அந்த குலதெய்வத்தை முறைப்படுத்தி அந்த குலதெய்வத்தை மேலும் திருப்திப்படுத்தி நமக்கும் நம்ம வம்சாவளிக்கும் குலதெய்வத்துடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற்றுத்தர முடியும். மேலும் குலதெய்வம் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த குலதெய்வத்துடைய அருள் மாத்திரம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் அனைவரும் வழிபாடு செய்த தெய்வம். இப்போ கூடவே குலதெய்வத்தை முறையாக வழிபாடு பண்ணும் பொழுது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பூர்ணமாக கிடைக்கும். இதை நம்ம பிரசன்னத்தின் மூலமாக முறையாக கண்டறிந்து வழிநடத்தி செல்ல முடியும். ஸ்ரீம் சுபம் ஜெயம்.